அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர்களால் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய மகாதேவ கொல்ல அள்ளி என்கிற பகுதியிலே அரசு நடுநிலைப் பள்ளியிலே 8ஆம் வகுப்பு பயின்று வரக்கூடிய மாணவியை ஆசிரியர்கள் 3 பேர் பலவந்தமாக கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இடம் தெரிவித்திருக்கிறார். அந்த மாணவியினுடைய ஆடியோ ஒன்றும் வெளியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவில் அந்த மாணவி எப்படியெல்லாம் தனக்கு அட்டூழியங்கள் நிகழ்த்தப்பட்டது, அதாவது கடவுளுக்கு சமமாக குருவாக போற்றப்படக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி தரிகட்டு சமூக சீர்கேட்டிற்கு வழிகோலாக இந்த சம்பவத்திலே இந்த கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் ஒருபுறம் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்புணர்ச்சி ஈடுபட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலிய செய்திருக்கிறது. ஒரு நள்ளிரவில் காரில் கூட பெண்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை கிழக்கு கடற்கரை சாலை சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராயப்பேட்டையிலே பாதிக்கப்பட்ட அந்த 14 வயது நிரம்பி இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை போக்குவரத்து காவலர் ராமனே பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்ந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு சென்னை மாநகரம் ஆளாகி இருக்கிறது. இப்படி அடங்குவதற்குள்ளாக தமிழகத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த போச்சம்பள்ளி அடுத்த மகாதேவ கொல்ல அள்ளி என்கிற அந்த அரசு நடுநிலைப் பள்ளியிலே 8ஆம் வகுப்பு பயின்று வரக்கூடிய அந்த மாணவியை அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய 3 ஆசிரியர்கள் பலவந்தமாக பலாத்காரம் செய்ததாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த மாணவி பேசக்கூடிய, கதறக்கூடிய, வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஆடியோ மிகப்பெரிய உச்சத்தினுடைய, துயரத்தினுடைய, குறிப்பு வன்புணர்ச்சியினுடைய எல்லையை மீறி எப்படியெல்லாம் வெறியாட்டம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பள்ளி மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது? ஒருபுறம் ஆளக்கூடிய திமுகவினர், மறுபக்கம் காவல்துறையினர், மறுபக்கம் திமுக உடன்பிறப்புகள், மற்றொரு புறம் பள்ளியிலே குருவாக கடவுளாக போற்றப்படக்கூடிய ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய நாச வேலையை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் எல்லாம் இன்றைக்கு காக்கப்படுகிறார்கள். அந்த குற்றவாளிகள் எல்லாம் தங்களுடைய கூடாரத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் மற்றவர்களீடு பழி போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற அந்த யோசனையிலும் அதற்கான தேடலில் மட்டுமே காவல்துறையினரும் ஆளுகிற அரசும் ஈடுபடுகிறதை தவிர பாதிக்கப்பட்ட, சீரழிக்கப்பட்ட, பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட மாணவிகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி நிற்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு அந்த பள்ளி சிறுமி, அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை மாணவி தன்னுடைய பெற்றோரிடம் பேசக்கூடிய அந்த ஆடியோ ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. எப்படியெல்லாம் தனக்கு ஆசிரியர் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு தான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற மிகப்பெரிய ஒரு துயரத்தை, வேதனையுடைய உச்சத்தை அந்த ஆடியோ மூலமாக பெற்றோரிடமே அந்த குழந்தை சொல்லுகிற பொழுது அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி நிலைகுலைந்து போயிருக்கும், பெற்றோர் எப்படி வேதனையுடைய உச்சத்திற்கு சென்றிருப்பார்கள், தமிழகம் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது, ஆளுகிற அரசு, முதலமைச்சர், காவல்துறை இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் எதற்கு, இந்த காவல்துறை எதற்கு, இந்த பள்ளிகள் எதற்காக செயல்பட வேண்டும், பல்கலைக்கழகங்கள் எதற்காக செயல்பட வேண்டும், கல்வி நிறுவனங்கள் எதற்காக மாணவிகள் செல்ல வேண்டும், பெற்றோர்கள் அனுப்ப வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. ஒவ்வொரு சம்பவமும் அடுக்கிக் கொண்டே போகிற அளவிற்கு நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு மிருகங்களைப் போல வேட்டையாடக்கூடிய அநீதியும் அக்கிரமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே போச்சம்பள்ளியிலே மகாதேவ கொல்ல அள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியிலே மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துயரத்தினுடைய உச்சத்தை வார்த்தைகளால் சொல்லுவதற்கு கூட வேதனையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எப்போது நீதி கிடைக்கும் என்பது கூட தெரியவில்லை. குறிப்பாக இந்த சம்பவத்திலே இந்த அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 காமுகன்களாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை மறைத்து வைத்துக் கொண்டு காவல்துறை செயல்படுவதாக குற்றம் சாட்டி பெற்றோர்களும் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஒரு பள்ளி மாணவிக்கு நீதி கேட்டு, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவலம்
தமிழகத்தில்தான் நிகழும் என்கிற துயரத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். இதற்கு முதலமைச்சரும் காவல்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் பாதிக்கப்பட்ட வீதியில் இறங்கி நிற்கிற போராடுகிற அவர்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது.